இங்கதான் சார். Come on, follow. Silent. இங்கதான் சார். இதே இடம் தான் சார். இங்க யாரு மேன் கைய வெட்டு காலை வெட்டுன்னு சொன்னது? நான் தாங்க. ஏன் மேன் சொன்னேன்? அவர் கை வேற கால் வேற தனித்தனியா வெட்டி கொடுப்பாருங்க. நான் தப்பேங்க, நான் டைலருங்க. நான் அத கேட்கல. ஐயோ அம்மா உயிர் போகுதே அப்படின்னு ஒரு அலறல் சவுண்ட். அது எங்க இருந்து வந்தது? பக்கத்து கிடக்காரங்க தீராத வயிற்று வலி கேசுங்க. ஐயோ வயித்த வலிக்குதே அம்மா. ஐயோ வயிற்று வலி வயிற்று வலி. அவனை புடிக்கல. ஐயோ என்னது? டெய்லர் சார். டேய் கிண்டல் பண்றியா? இவங்க டெய்லர்னு எனக்கு தெரியாதா? சார் துணின்னு சொல்ல சார். கையை விட்டு காலை விட்டு மொட்டையா சொன்னாங்க சார். என்னடா மொட்டையா சொன்னாங்க திருப்பதியா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற? இங்க பார், இவங்களுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு பேட்டா எவ்வளவு தெரியுமா? 150. தலைக்கு 150. பார், இந்த தலைக்கு ஒரு 50. இதெல்லாம் நீ தாங்கி வேடா. சரி சார் விடுங்க சார், உங்களுக்கு லம்பா கிடைக்கும். என்ன லம்பா கிடைக்கும்? அடியா? இல்ல சார், இதை விட பெரிய கேஸ் அப்படி தரேன். பெரிய கேஸா? அந்த கத்திரி கொஞ்சம். ஐயோ ஐயோ அவனை புடிங்கடா, பொட்டை வெட்டி விடுறேன். போலீஸ்ல காட்டி கொடுத்துட்டு இப்ப எங்க கூட்டு போற? போலீஸ் ஸ்டேஷனுக்கா? உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டதுனாலதான் இந்த முடிவுக்கே வந்தேன். என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும்? எதை வச்சு இந்த முடிவுக்கு வந்த? உங்களை நீங்களே தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஆமா, நான் ஒரு பிட் பாக்கெட், ஒரு திருடன், அதுக்கு மேல ஒரு கொலைகாரன். போதுமா? இப்போ உங்களை போலீஸ்ல காட்டி கொடுக்க கூட்டிட்டு போல ஒரு நல்லவரோட கார்ல போயிட்டு இருக்கேன்னு சொல்றேன். மனசாட்சி உள்ள மனுஷன் நீங்க. ஆமாங்க, எப்படா ஒரு பொண்ணோட முந்தான விலகும் ஆணு பாக்கலான்னு காத்துட்டு இருக்கிற ஆம்பளைங்க மத்தியில என் முழு உடம்பையும் பாக்குற சந்தர்ப்பம் கிடைச்சோம். ஒரு டாக்டர் நோயாளிகிட்ட எப்படி கண்ணியமா நடந்துக்குவாரோ அப்படி நடந்துகிட்டு நீங்களா பிக் பாக்கெட், திருட, கொலைகார என்ன சொல்ற? இப்படி நினைக்கிறவ ஏன் அப்ப போலீஸ் கிட்ட கை நீட்டி பேசினேன்னு பாக்குறீங்களா? சார், ரேடியேட்டர் பாயில் ஆயிடுச்சு சார். அதனால அதோ அங்க தெரியுதே அந்த குடிசையில போய் தண்ணி கொண்டு வந்து ஊத்தினேன் சார். கொலகாரன் விஜய் இந்த கார்ல தப்பிச்சு போனதா வயர்லெஸ் மூலமா எங்களுக்கு செய்தி வந்திருக்கு. ஐயோ, அவன் கொலைகாரனா சார்? ஆமாமா, இருக்கும். அவனை பார்த்து அப்பவே நான் நினைச்ச கொலைகாரனா தான் இருப்பான்னு. எவ்வளவு உயரத்துல வாட்டு சாட்டமா இருந்தா சார். அவன் திடீர்னு என் கார் முன்னால டக்குன்னு நின்னா. நான் பயந்துட்டு காரை நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் என் கார்ல ஏறி இப்படி நீட்டினா சார். என்ன மேடம்? கத்தி சார், இவ்ளோ பெரிய கத்தி நீட்டினா சார். நீட்டிட்டு நீ காரை நிறுத்தாத, அப்படி ஓட்டிக்கிட்டே இரு அப்படின்னா சார். நானும் பயந்து காரை ஓட்டிக்கிட்டே இருந்தேன் சார். அப்புறம் திடீர்னு காரை நிறுத்துன்னா சார். நானும் நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் அவன் இறங்கி அவன் கிட்ட சொன்னான் சார், நான் உன் கார்ல தான் தப்பிச்சுட்டு ஓடி போனதா நீ போலீஸ் கிட்ட சொன்னா நான் உன்னை கொலை பண்ணிடுவேன்னு சொன்னேன் சார். சரி, அது இருக்கட்டும். அவ எங்க இறங்கணும்? அது வந்து இப்படியே போனா 2 கிலோமீட்டர் இருக்கும் சார். ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு, அங்கதான் இறங்கி ஓடிட்டான் சார். ஆமா, நல்ல மனசுள்ள உங்களை ஏன் போலீஸ் விரட்டுது? அதான் என் தலையெழுத்து. ஏய் விஜய், இனிமேலும் பட்டனை தச்சுக்கிட்டு உன் துணிகளை துவைச்சிட்டு இருக்கிறதுக்கு என்னால முடியாது. சீக்கிரமே உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ண வேண்டியதுதான். அக்கா,
இப்போ அது புரிஞ்சுக்கிட்டிய டப்பாட்டுன்னு அறுத்ததே அதுக்காகத்தான். அடப்பாவி, கல்யாணத்துக்கு இவ்வளவு அவசரமா? இருக்காதா பின்ன. ஒன்னு சொல்ல மறந்துட்டனே, என்ன? நம்ம பவானி நாளைக்கு ஊர்ல இருந்து வரதா லெட்டர் போட்டிருக்கா. என்ன என்ன இன்னொரு தடவை சொல்லு. ஐயோ, நம்ம பவானி நாளைக்கு ஊர்ல இருந்து வர்றதா லெட்டர் போட்டிருக்கா. அப்படி போடு. பவானி! அக்கா அக்கா என்னடா இது, முட்டை போடுற கோழி மாதிரி அக்கா அக்கானிக்கிட்டு? என்னடா விஷயம்? அக்கா பவானி இன்னைக்கு ஊர்ல இருந்து வரான்னு சொன்னேன்ல, நான் ஸ்டேஷன் போய் பார்த்தேன், அவ வரல. வரலையா? என்ன வரல? அவ வரல, நான் வருத்தப்பட்டு இருக்கேன். வரலையா? யாரும் சொல்லுங்க. பவானி. மாமா மாமா, என்ன மாமா கோச்சிக்கிட்டீங்களா? பின்ன என்ன, நீ வரேன்னு சொன்னதும் காலையில இருந்து உனக்காக ஸ்டேஷன்ல காத்துட்டு இருந்தேன். நீ என்னடானா என்ன ஏமாத்திட்டு இங்க வந்து நின்னுட்டு இருக்க. டிஃபன் எடுத்து வச்சிருக்கேன், வந்து சாப்பிடுங்க. விநாயகாய நமஹ. ஓம் அக்கா பொண்ணுக்கு விநாயகாய நமஹ. அவளோட பேர் நட்சத்திரத்தை சொல்லு. அதெல்லாம் யாருக்கு தெரியும் சாமி? சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. ஓம் சர்வஸ்யாப்தே சர்வசேத்யே சர்வமேவ தேனாப்னோதி சர்வம் ஜெயதி. மகாகணபதே மகாகற்பூர்ணீராஞ்சனம் தரிசயாமி. எது எப்படி இருந்தாலும் விஜய், உன் கல்யாணத்துக்கு நான் தான் மாங்கல்யம் தந்து நானேனா சொல்ல போறேன். மாங்கல்யம் ராமகிருஷ்ண அபச்சார அபச்சார. ஓம் விநாயகாய நமஹ. அம்மா, தவளை மறந்து வச்சுட்டாமா, கொஞ்சம் எடுத்துட்டா. ஐயோ, நிம்மதியா சமைக்க விட மாட்டாளே. ஏண்டி போகும்போது இதெல்லாம் எடுத்துட்டு போக கூடாதா? அதை எடுத்துட்டு வா, இதை எடுத்துட்டு வான்னுட்டு உன்னோட பெரிய தொந்தரவா போச்சுண்டா. அம்மா, அப்படியே இந்த ஜாக்கெட்டை கொஞ்சம் எடுத்து கொடுத்துருமா. அதையும் மறந்து தொலைச்சியா? இன்னும் எதையெல்லாம் மறந்துன்னு சொல்லு, எடுத்து தரேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் மறக்கல. அம்மா மாமா, சாரிமா. என்னடி சாரி? தாணி மிஸ் பண்ணிட்டேன், எடுத்துட்டாமா. ஐயோ, உன்னை பெத்த பாரு. ஏன் பெத்த? இது தெரியாம தாண்டி இவ்வளவு நாளா முடிச்சிட்டு இருக்கேன். அம்மா, சீக்கிரம் கொண்டாமா. இது வந்துட்டு நல்லம்மா. அம்மா, கோயிலுக்கு போயிட்டு வரமா? சாமி கிட்ட என்ன வேண்டிக்க போற? பாஸ் ஆகணும்டா. அது இங்க இருந்தே வேண்டிக்கலாமே. சாமியை நேர்ல தரிசனம் பண்ணாதானே முடியும். போகலன்னா சாமி கோச்சுப்பாரா? கோச்சுப்பாரா? பயங்கரமா கோச்சுக்காரு. நான் வரேன்ப்பா. போ, சாமி கிட்ட வேண்டிக்கிறத நானும் வந்து பாக்குறேன். என்னங்க விடுங்க. ஏன் வைக்கப்படுற? அச்சச்சோ, யாராச்சும் பாத்துற போறாங்க. இது என்னது? எலஸ்டிக். ஓஹோ, இது இங்க எப்படி வந்தது? நீ முத்தம் கொடுத்ததுனா தானே வந்தது. இத நீ இதாலேயே எடுக்கிற. கமான், நோ 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 நோ, கமான். நீ முத்தம் கொடுத்து தான் இதை எடுக்கணும். கமான் கமான். உன்னை என்ன செஞ்சாலும் தரும். போடி போடினா. உன்னை எப்படி எல்லாம் செல்லமா வருது. என் ஆசையில மண்ணை அள்ளி போட்டுட்டு எடி. படத்துக்காக பாசத்தை மறந்துட்டு எடி பாவி. சின்ன வயசுல இருந்து மார் மேலையும் தோல் மேலையும் தூக்கி போட்டு வளர்த்து உன்னையே கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டானே, அவனுக்கு துரோகம் பண்ணிட்டு அடி பாவி. அக்கா கொஞ்சம் புரியும்படி சொல்லுங்கக்கா. என்னடா சொல்றது? அந்த மில் ஓனர் பையனும் இவளும். ஆமா மாமா, அவரை நான் காதலிக்கிறேன். என்னையும் அவருக்கு தந்துட்டேன். அக்கா எங்க போறீங்க? இந்த அசிங்கம் வெளியில தெரியறதுக்குள்ள நான் இந்த உலகத்தை விட்டே போயிடுறேன். அக்கா, பிள்ளைங்க செய்யற தப்புக்கு இதான் முடிவுனா நாட்டுல ஒரு பெத்தவங்க கூட உயிரோட இருக்க முடியாது. நீங்க சொல்லிட்டா மட்டும் இவ வயித்துல இருக்க குழந்தை வளராம போயிடுமா? இல்ல நம்ம குடும்ப மானத்தை தான் காப்பாற்ற முடியுமா? என்ன என்னடா பண்ண சொல்றேன்? அக்கா, இவ காதலிச்சிருந்தா அவன் நல்லவனா கெட்டவனா முடிவு பண்ணிருக்கலாம்.